இந்த நீட்ல வந்து கெமிக்கல் பாண்டிங்கை பார்க்குறோம். இந்த கெமிக்கல் பாண்டிங்கில் சம் கோவலன்ட் மாலிகுல்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். இந்த வாட்டர் மாலிகுல்ல எப்படி இருக்கும் ஷேப் இதெல்லாம்ன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா ஹீலியம் 2s2 2p4. ஹீலியம் 2s2 2p4 வருது. 2sல பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2pல பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த வாட்டரில் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குதுன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 6 எலக்ட்ரான்ஸை இப்படி எழுதிக்கிறோம். ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 6 எலக்ட்ரான்ஸை எழுதியாச்சு. அடுத்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன் ஆட்டம் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஏன்னா அது அட்டாமிக் நம்பர் 1 இருக்கிறதுனால. இப்போ பாண்டிங்க்கு போகிறோம். இந்த ஹைட்ரஜன் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே. இப்போ ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்லை பார்க்கலாம். வேலன்சி ஷெல் ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர். வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்லை பார்த்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருக்குது. 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அடுத்து 2 லோன் பேர்ஸ் இருக்குது. 2 லோன் பேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 8 எலக்ட்ரான்ஸ்னா ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணுது. இட் ஒபேஸ் ஆக்டெட். ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இது கிட்ட இருக்குது. ஆக்சிஜனுக்கு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு வந்து டூப்ளெட் கான்ஃபிகரேஷன் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இந்த பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் பிரகாரம் இங்க எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஆக்சிஜன் எந்த ஆர்பிட்டால கொடுக்குன்னா இந்த 2p ஆர்பிட்டால கொடுக்கும். ஹைட்ரஜன் வந்து 1s ஆர்பிட்டால கொடுக்கும். அதே மாதிரி இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஆக்சிஜன் இந்த 2p ஆர்பிட்டால கொடுக்கும். ஹைட்ரஜன் வந்து 1s ஆர்பிட்டால கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த பாண்ட் சேமா இருக்குது. எது பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் பிரகாரமே சேமா இருக்குது. அப்படின்னா நேச்சர் ஆஃப் பாண்ட் சேமா இருக்குதுன்னா பாண்ட் லென்த் சேமா இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த வாட்டருக்கு வந்து ஒரே ஒரு பாண்ட் லென்த் தான் சொல்லுது. எக்ஸ்பெரிமெண்ட் சேஸ் வாட்டர் ஹேஸ் ஒன்லி ஒன் பாண்ட் லென்த். அப்போ வந்து பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. ஹைபிரிடைசேஷன் போகிறதுக்கு முன்னே பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. சரி, அடுத்து பார்க்கலாம் பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கான்ட்டு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டா வாட்டருக்கு பாண்ட் ஆங்கிள் எவ்வளோன்னா 104.5 டிகிரி வரும். எக்ஸ்பெரிமெண்ட்டா வாட்டருக்கு பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 104.5 டிகிரி வருது. இங்கே எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்சிஜன்ல இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இந்த 2p ஆர்பிட்டால்ஸை இங்க பாண்டிங்க்கு கொடுத்துருக்குது. 2p ஆர்பிட்டால்ஸை பாண்டிங்க்கு இங்க கொடுத்துருக்குதுன்னு சொல்றோம். இந்த 2p ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கும். இந்த 2p ஆர்பிட்டால்ஸும் இந்த 2p ஆர்பிட்டால்ஸும் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கும். சரி, ஒரு 2p ஆர்பிட்டால் இப்படி எழுதும், இன்னொரு 2p ஆர்பிட்டால் இப்படி எழுதும், இன்னொரு 2p ஆர்பிட்டால் இப்படி எழுதும். ஓகேங்களா? 2p ஆர்பிட்டால்ஸ் இப்ப எழுதியாச்சு. இது வந்து ஆக்சிஜனுடைய நியூக்ளியஸ். இது ஆக்சிஜனுடைய நியூக்ளியஸ். ஒரு 2p ஆர்பிட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் 2px, இட் இஸ் 2py அப்படி எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 2pxக்கும் 2pyக்கும் இடையில ஆங்கிள் எவ்வளவுன்னா 90 டிகிரி. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே. அடுத்து இந்த ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டால் இங்க ஓவர்லாப்பிங் போகுது. ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டால் இங்க ஓவர்லாப்பிங் போயிருக்குது. ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டால் இங்க ஓவர்லாப்பிங் போயிருக்குது. வாட்டர் கிரியேட் ஆயிருக்குது. இப்போ இந்த பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் பிரகாரம் இங்க எவ்வளவு பாண்ட் ஆங்கிள்னா 90 டிகிரி இருக்கும். ஏன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஆனா எக்ஸ்பெரிமெண்டால பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு 104.5 டிகிரி. அப்போ இந்த பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட்னால இந்த பாண்ட் ஆங்கிளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால தான் ஹைபிரிடைசேஷன் வந்தது. அந்த வேலன்ஸ் பாண்ட் தியரில ஹைபிரிடைசேஷனை கொடுத்தாங்க. சரி, இப்போ இந்த ஹைபிரிடைசேஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்ன விஎஸ்சிபிஆர் தியரி எப்படி இதை ஹேண்டில் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். விஎஸ்சிபிஆர் தியரி என்ன சொல்லுதுன்ட்டு பார்க்கலாம். விஎஸ்சிபிஆர் தியரி என்ன சொல்லுதுன்னா லோன் பேர்ஸ்க்கு இடையில இந்த லோன் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் இருக்குது. அப்புறமா இந்த லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் இடையில ரிப்பல்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் இருக்குது.
இந்த ரிப்பல்ஷன் மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா இது போல இருக்கும். அதனால இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, இங்க என்ன ஆகுதுன்னா, பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்குனால பாண்ட் பேர்ஸ் ரொம்ப கிட்ட வந்துருது, லோன் பேர்ஸ் ரொம்ப தூரமா போயிருது. ஸோ இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி இங்க எப்படி இருக்குதுன்னா, விஎஸ்சிபிஆர் தியரி என்ன சொல்லுதுன்னா, இங்க இந்த ஆக்சிஜனுடைய சென்ட்ரல் ஆட்டம்ல 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. 4 எலக்ட்ரான் பேர்ஸ்னா 2 சிக்மா பாண்ட்ஸ் 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த 4 எலக்ட்ரான் பேர்ஸை வேற எங்க பார்த்தோம்னா CH4ல பார்த்தோம், மீத்தேன்ல பார்த்தோம். இந்த மீத்தேன்ல பாத்தீங்கன்னாக்கா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. மீத்தேன்ல கார்பன் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா 4 எலக்ட்ரான் பேர்ஸ் சொன்னோம். இதுக்கு என்ன ஷேப் சொன்னோம்னா டெட்ராஹெட்ரல் சொன்னோம். டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுனா 109 degree 28 minutes. அதாவது 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருந்தால், அதாவது 4 எலக்ட்ரான் பேர்ஸும் 4 சிக்மா பாண்ட்ஸா இருந்தா ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல், பாண்ட் ஆங்கிள் வந்து 109 degree 28 minutes சொன்னோம். அது மட்டும் இல்லாம சரௌண்டிங் ஆட்டம் சேமாவும் இருக்குது. சரௌண்டிங் ஆட்டம்ஸ் சேமா இருக்கணும். சரௌண்டிங் ஆட்டம் சேமா இருந்து சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் இருந்தால், அதாவது 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது, அப்படி இருந்தா டெட்ராஹெட்ரல் 109 degree 28 minutes சொல்லலாம். ஷேப் வந்து சிமெட்ரிக் சொல்லலாம். இந்த ஷேப் என்னன்னு சொல்லணும்னா சிமெட்ரிக் ஷேப் அப்படி சொல்லலாம். சிமெட்ரிக் என்ன யூனிஃபார்மிட்டி இருக்குது, எந்த பக்கம் பார்த்தாலும் யூனிஃபார்மிட்டி இருக்குது என்றதான மீனிங். அப்படின்னா இத பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே இந்த அவுட்டர் ஸ்பியர், அவுட்டர் சர்ஃபேஸ், அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் மாதிரி தெரியும். அதனாலதான் இதை சிமெட்ரிக் ஷேப் சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்ல ஆக்சிஜன் கிட்ட 4 எலக்ட்ரான் பேர்ஸ் தான் இருக்குது. ஆனா அந்த 4 எலக்ட்ரான் பேர்ஸ் யூனிஃபார்மா இல்ல. எப்படி யூனிஃபார்மா இல்ல? சிலது லோன் பேர்ஸாவும் சிலது பாண்ட் பேர்ஸாவும் இருக்குது. ரிப்பல்ஷன் பாத்தீங்கன்னா இது போல இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி டெட்ராஹெட்ரல் ஷேப் கொடுக்க முடியும்? எப்படி பாண்ட் ஆங்கிள் 109 degree 28 minutes கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதே. அதனால லோன் பேர்ஸ் இருக்கிறனால பாண்ட் பேர்ஸ் கிட்ட வருது. அதனால பாண்ட் ஆங்கிள் வந்து இந்த வேல்யூவை விட கம்மியா இருக்குது. 109 degree 28 minutes விட கம்மியா இருக்குது. அது எவ்வளவுன்னா 104.5 degree இருக்குது நம்ம சொல்றோம். சரி, அப்போ வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, விஎஸ்சிபிஆர் தியரி என்ன சொல்லுதுன்னா, இங்க லோன் பேர்ஸ் இருக்கிறதுனால பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ஆங்கிள் வந்து இந்த 109 degree 28 minutes விட குறையுது. குறைஞ்சு எவ்வளவுக்கு வருதுன்னா 104.5 டிகிரிக்கு வந்துச்சு. ஏன் இது மாதிரி ஆச்சுன்னாக்கா லோன் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷனும், லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன், பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இப்படி இருக்கிறதுனால தான் பாண்ட் பேர்ஸ் வந்து கிட்ட வந்து பாண்ட் ஆங்கிள் 104.5 டிகிரியா மாத்துச்சு. ஓகேவா? அப்படி சொல்லுது விஎஸ்சிபிஆர் தியரி. அப்புறமா இதனுடைய ஷேப் என்னன்னா பென்ட் இல்லைன்னா ஆங்குலர் இல்லைன்னா வி ஷேப் அப்படி சொல்லுது. ஆல்ரெடி இது மாதிரி ஒரு ஷேப் ஒரு மாலிகுல் கொடுத்தோம். எதுக்கு தெரியுமா? SnCl2 ஸ்டானஸ் குளோரைட் SnCl2 கொடுத்தோம். அங்க 2 சிக்மா பாண்ட்ஸும் ஒரு லோன் பேரும் இருந்துச்சு. அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்குறோம். வி ஷேப், ஆங்குலர் ஷேப், பென்ட் ஷேப் இங்கேயும் கொடுக்குறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கிறதா இங்க சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு ஹைபிரிடைசேஷனை பார்க்கலாம். இந்த வாட்டர்ல ஆக்சிஜனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்றதை பார்க்கிறோம். ஹைபிரிடைசேஷனை பார்க்க போறோம். ஹைபிரிடைசேஷன் வேணும்னா எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பை பாண்ட்ஸை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஹைபிரிடைசேஷன் சொல்றதுக்கு இங்க பை பாண்ட்ஸ் இல்லை. அப்படின்னா டோட்டலா 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் வேணும்னா sp-d எழுதிருங்க. இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குதுல அந்த நம்பரை அப்படியே கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்க்கு போங்க, எஸ்க்கு 1 கொடுத்துருங்க. அப்புறம் பிக்கு போங்க, பிக்கு 3 கொடுக்கலாம். இப்போ டோட்டலா 4 கொடுத்தாச்சு. அங்க இருக்கிறதே 4 தான், 4ம் கொடுத்தாச்சு. அப்படின்னா டி கிடையாது. அப்படின்னா இந்த வாட்டர்ல ஆக்சிஜனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். அப்படின்னா இந்த லோன் பேர் எங்க இருக்குதுன்னா sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ல இருக்குது. இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் sp3 ஆர்பிட்டால கொடுக்குது, ஹைட்ரஜன் s ஆர்பிட்டால கொடுக்குதுன்னு சொல்லணும். ஓகேவா? சரி, இது போல ஹைபிரிடைசேஷன் இங்க சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 4 எலக்ட்ரான் பேர்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். 4 எலக்ட்ரான் பேர்ஸ் எப்படி இருக்கலாம்
அன்ட்டு பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் பேர்ஸ் கம்ப்ளீட்டா சிக்மா பாண்ட்ஸாவே இருக்கலாம். 4 எலக்ட்ரான் பேர்ஸ் எப்படி இருக்கலாம்னா கம்ப்ளீட்டா சிக்மா பாண்ட்ஸ் இருக்கலாம். அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது, லோன் பேர்ஸ் கிடையாது. பை பாண்ட்ஸை பத்தி நம்ம இன்னும் டச் பண்ணல, அதனால பை பாண்டை பத்தி அப்புறம் பார்க்கலாம். பை பாண்ட் இருக்கக்கூடிய மாலிகுலை இப்போ நம்ம டச் பண்ண போறது இல்லை. சரி, இப்போ நம்ம டச் பண்ண போற மாலிகுல்ஸ் எதுனா லோன் பேர்ஸும் சிக்மா பாண்ட்ஸும் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் நம்ம டச் பண்ண போறோம். பை பாண்டு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 சிக்மா பாண்ட்ஸ் எப்படி இருக்கு? 4 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, லோன் பேர் கிடையாது. அப்புறமா சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு ஷேப் என்னன்னா டெட்ராஹெட்ரல் என்று சொல்லணும். பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு சொல்லணும்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், மீத்தேன். வேற எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்குதா தெரியுமா? ஓகே, CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைட் சொல்லலாம். ஹைட்ரஜன் பதிலா Cl கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இப்போ Clக்கு வந்து சைஸ் அதிகம் ஹைட்ரஜனை விட, அதனால இங்க பாண்ட் ஆங்கிள் மாறுமானா கண்டிப்பா மாறாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லலாம், இந்த CH4 மாலிகுலுக்கு வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப், இதுக்கும் டெட்ராஹெட்ரல். இங்க பாண்ட் ஆங்கிள் 109 28 மினிட்ஸ், இங்கே 109 28 மினிட்ஸ் தான், அதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனா இந்த மாலிகுல்ல கொஞ்சம் ரிப்பல்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த மாலிகுல்ல கொஞ்சம் ரிப்பல்ஷன் இருக்குல்ல, அந்த மேக்னிடியூட்ல பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும், இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படி வித்தியாசம் வரும். ஓகே, அடுத்த பாசிபிலிட்டி 4 எலக்ட்ரான் பேர்ஸ்ல எல்லாமே சிக்மா பாண்ட்ஸா தான் இருக்குது. ஆனா சரௌண்டிங் ஆட்டம்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்குது. சரௌண்டிங் ஆட்டம்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. இப்படி இருந்தா என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு குளோரினை கொடுங்க, சரியா போச்சு. ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு Cl கொடுங்க, மீதி எல்லாம் ஹைட்ரஜனை எழுதிருங்க. இது ஒண்ணு. இங்க சரௌண்டிங் ஆட்டம் சேம் கிடையாது. இன்னொரு ஹைட்ரஜன் பதிலா Cl கொடுங்க, இன்னொரு ஹைட்ரஜன் பதிலாகவும் Cl கொடுத்தாச்சு, இப்பயும் சரௌண்டிங் ஆட்டம் சேம் கிடையாது. இன்னொரு ஹைட்ரஜன் பதிலா Cl கொடுங்க, இப்பயும் சரௌண்டிங் ஆட்டம் சேம் கிடையாது. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க இந்த மாலிகுல்ல சென்ட்ரல் ஆட்டம் வந்து சென்ட்ரல் ஆட்டம்ல 4 சிக்மா பாண்ட்ஸ் தான் இருக்குது, லோன் பேர்ஸ் கிடையாது. ஆனா சரௌண்டிங் ஆட்டம்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. இப்படி இருந்தா என்ன ஷேப் சொல்லணும்னா டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல். ஏன் டிஸ்டார்டட்னு சொல்லணும்? ஏன் டெட்ராஹெட்ரல் வேர்ட்ல ஒரு டிஸ்டார்ஷன் என்ற வேர்டை இன்க்ளூட் பண்ணிட்டோம்? டிஸ்டார்ஷன் என்ன? யூனிஃபார்மிட்டி கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க டெட்ராஹெட்ரல்னா இதை வந்து எப்படி சொல்றோம்னா ரெகுலர் டெட்ராஹெட்ரன் அப்படி சொல்லுவோம். இந்த டெட்ராஹெட்ரல் எப்படி சொல்லுவோம்னா ரெகுலர் டெட்ராஹெட்ரன் அப்படி சொல்லுவோம். இதை ரெகுலர் டெட்ராஹெட்ரன் அன்ட்டு சொல்றோம்னா அதாவது இது வந்து யூனிஃபார்மா இருக்குது, சிமெட்ரிக்கா இருக்குது, எங்க பார்த்தாலும் பாண்ட் ஆங்கிள் 109 28 மினிட்ஸ் தான் இருக்குது அன்ட்டு மீனிங். இந்த இடத்துல அந்த ரெகுலர் என்ற வார்த்தையை எடுத்துட்டு டிஸ்டார்டட் என்ற வார்த்தையை போடுறோம். டிஸ்டார்ஷன். டிஸ்டார்ஷன் என்ன? யூனிஃபார்மிலிட்டியில இருந்து விலகுது, டீவியேட் ஆகுதுன்னு அர்த்தம். யூனிஃபார்மிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். ஏன் யூனிஃபார்மிட்டி இல்லை அன்னு பாத்தீங்கன்னா Cl சைஸ் அதிகம் ஹைட்ரஜனுடைய சைஸை விட. அப்படின்னா இந்த Cl சைஸ் அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா இங்க ஆங்கிள் எப்படி இருக்கும்? இங்க ஆங்கிள் அதிகமா தானே இருக்கும். இந்த ஆங்கிள் 109 28 மினிட்ஸை விட அதிகமா இருக்குது. ஆனா இந்த CH பாண்ட்ஸ் இடையில ஆங்கிள் வந்து 109 28 மினிட்ஸை விட கம்மியா இருக்குது. ஏன் இப்படி ஆச்சு? Clக்கு சைஸ் அதிகமா இருந்தா என்ன, ஹைட்ரஜன் சைஸ் கம்மியா இருந்தா என்ன, ஏன் பாண்ட் ஆங்கிள் இங்க அதிகமாகணும்? ஏன்னா இந்த Cl எலக்ட்ரான் கிளவுட் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான் கிளவுட் இந்த ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் கிளவுட ரிப்பல் பண்ணுமா இல்லையா? அப்போ Clக்கு தானே எலக்ட்ரான் கிளவுட் அதிகம், ஹைட்ரஜனுக்கு தானே எலக்ட்ரான் கிளவுட் கம்மி. அப்போ Cl சைஸ் அதிகமா இருக்குதுன்னா எலக்ட்ரான் கிளவுட் அதிகமா இருக்குது, அதனால ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது, அதனால ஆங்கிள் வந்து 109 28 மினிட்ஸை விட அதிகமா இருக்குது. ஆனா CH பாண்ட்ஸ்க்கு இடையில ஆங்கிள் வந்து 109 28 மினிட்ஸை விட கம்மியா இருக்கு. அதனாலதான் சொல்றோம் டிஸ்டார்ஷன். ரெகுலாரிட்டியில இருந்து டீவியேட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இந்த ரெகுலர் டெட்ராஹெட்ரல்ல இருந்து டீவியேட் ஆயிட்டு இப்படி வந்துடுச்சு அன்ட்டு சொல்லுவோம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ இது குளோரோஃபார்ம், CHCl3 குளோரோஃபார்ம், சரௌண்டிங் ஆட்டம் சேம் கிடையாது. இதுக்கு என்ன ஷேப்னா டக்குன்னு டெட்ராஹெட்ரல் சொல்லிடுவோம். ஆனா சப்போஸ் இந்த டூ ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன்ல ரெகுலர் டெட்ராஹெட்ரன் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன்ல டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரன் கொடுத்தா டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரன் தான் சொல்லணும். ஓகே, சூப்பர்ஃபிஷியலா டெட்ராஹெட்ரன் தான் இருக்குது, வேற ஆப்ஷன் இல்லை.
அப்படின்னாக்கா டெட்ராஹெட்ரல்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து இப்போ இந்த 4 எலக்ட்ரான் பேர்ஸ் எப்படி இருக்குதுன்னா 3 வந்து சிக்மா பாண்ட்ஸாவும் 1 வந்து லோன் பேராவும் இருக்குது. இப்படி இருந்தா இதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்திருக்கோம், அமோனியான்னு பார்த்திருக்கோம். இதுக்கு என்னன்னா பிரமிட் அன்ட்டு சொல்றோம். இதுக்கு வந்து பிரமிட், ட்ரைகோனல் பிரமிட் அன்ட்டு ஷேப் சொல்லணும். டெட்ராஹெட்ரல்னு சொல்லக்கூடாது, ஏன்னா லோன் பேர் இருக்கிறதுனால. ஆனா எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து 4 தான். ஓகே, எலக்ட்ரான் பேர்ஸ் 4 தான். ஆனா அந்த 4 எலக்ட்ரான் பேர்ஸ்ல ஒன்னு லோன் பேரா இருக்குது. அதனால அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா அமோனியா. இதுக்கு ஷேப் என்னன்னா ட்ரைகோனல் பிரமிட். இதுக்கு இந்த அமோனியாக்கு பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுனா 107 டிகிரி. இதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், NF3 சொல்லலாம், PF3 சொல்லலாம். இது போல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது எல்லாம் இந்த பிரமிட்ல தான் வரும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 4 எலக்ட்ரான் பேர்ஸ்ல தான் வரும். சென்ட்ரல் ஆட்டம்ல 4 எலக்ட்ரான் பேர்ஸ், 1 வந்து லோன் பேர், 3 வந்து சிக்மா பாண்ட்ஸ். அப்படிதான் வரும் இது எல்லாமே. சரி, இப்போ இதுக்கு வந்து டெட்ராஹெட்ரல்னு சொல்லிட கூடாது. 4 எலக்ட்ரான் பேர்ஸ் தான் இருக்குது, ஆனா டெட்ராஹெட்ரல்னு சொல்லக்கூடாது. லோன் பேர் இருக்கிறதுனால ஷேப் மாறிடுச்சு, பாண்ட் ஆங்கிளும் மாறிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து இந்த 4 எலக்ட்ரான் பேர்ஸ்ல வந்து 2 வந்து சிக்மா பாண்ட்ஸாவும் 2 வந்து லோன் பேர்ஸாவும் இருந்தா இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா வாட்டர்னு பார்த்தோம். இதுக்கு என்ன ஷேப் பார்த்தோம்னாக்கா பென் ஷேப், இல்லைன்னா வி ஷேப், இல்லைன்னா ஆங்குலர் ஷேப் அப்படி சொல்லலாம். இந்த வாட்டருக்கு பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 104.5 டிகிரி அப்படி சொல்லலாம். ஓகேவா? இங்க 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது, அதனால இதுக்கு டெட்ராஹெட்ரன் சொல்றான்ட்டு சொல்லக்கூடாது. ஓகேவா? பென் ஷேப். ஓகே, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னாக்கா வேற எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்குதுன்னா இருக்குது, OF2 இருக்குது. OF2 எக்ஸாம்பிளா சொல்லலாம், Cl2O எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகேவா? சரி, இந்த பென் ஷேப். ஆனா பாண்ட் ஆங்கிள் வந்து வாட்டருக்கு தான் 104.5 டிகிரி, OF2க்கு கிடையாது. OF2க்கு பாண்ட் ஆங்கிள் வேற, அந்த வாட்டருக்கு தான் பாண்ட் ஆங்கிள் 104.5 டிகிரி. சரி, அப்படின்னா OF2க்கு வேற பாண்ட் ஆங்கிள்னா OF2 பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் வாட்டரை விட அன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, அப்போ OF2க்கு இந்த OF2க்கு பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் வாட்டரை விட? ரெண்டுமே சேம் கேட்டகரியில தானே வருது, 4 எலக்ட்ரான் பேர்ஸ்ல தானே வருது, 2 சிக்மா பாண்ட்ஸ் 2 லோன் பேர்ஸ்ல தானே வருது. ஆனா பாண்ட் ஆங்கிள்ல மொத்தம் ஏன் வித்தியாசம் வருது, ஏன் டிஃபரன்ஸ் வருது அன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ OF2 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டர் எழுதிடுறேன். வாட்டர் வந்து நமக்கு தெரியும், வாட்டர்ல எப்படி இருக்குதுன்னா இது போல 2 லோன் பேர்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ OF2 எடுத்துக்கிறோம். இந்த OF2 இப்படி எழுதிடும். OF2லயும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்படி இருக்குது. இப்போ பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல நான் ஸ்பெரிக்கலா எடுத்துக்கிறேன். ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல ஸ்பெரிக்கலா எடுத்துக்கிறேன். ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல ஸ்பெரிக்கலா எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்க ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்லையும் ஸ்பெரிக்கலா எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பார்க்கலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஃப்ளோரின் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, அது ஒன்று. அடுத்து இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 3.5, ஹைட்ரஜனுக்கு 2.1, ஃப்ளோரினுக்கு 4. இப்போ இந்த வாட்டர்ல ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் ஹைட்ரஜன் விட, அதனால இந்த பாண்ட் பேரினுடைய ஷேர் ஆக்சிஜன் கிட்ட அதிகமா இருக்கும். அப்போ ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல இந்த பாண்ட் பேரினுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கும். எதுல? வாட்டர்ல ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல இந்த பாண்ட் பேரினுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, இங்க பார்க்கலாம். இந்த OF2ல பார்க்கலாம். இந்த OF2ல ஃப்ளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் ஆக்சிஜனை விட, அதனால பாண்ட் பேர் ஃப்ளோரின் பக்கம் இருக்கும். இப்போ ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல ஸ்பெரிக்கலா கன்சிடர் பண்ணிக்கணும். இது கிட்ட 2 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாண்ட் பேரினுடைய டென்சிட்டி கம்மியா இருக்கும் OF2ல. ஏன்னா ஃப்ளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் ஆக்சிஜனை விட. அப்போ OF2ல ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாண்ட் பேரினுடைய டென்சிட்டி கம்மியா இருக்குது, ஃப்ளோரின் கிட்ட அதிகமா இருக்குது. இப்போ பாருங்க, இங்க அதிகமான டென்சிட்டி இருக்குது இதனுடைய வேலன்சி ஷெல்ல, இந்த பாண்ட் பேரினுடைய டென்சிட்டி அதிகமா இருக்குது. அப்போ இந்த பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இங்க, அப்புறமா இந்த இடத்துல பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதனுடைய வேலன்சி ஷெல்ல இந்த பாண்ட் பேரினுடைய டென்சிட்டி கம்மியா இருக்குது,
ஆனா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல இந்த பாண்ட் பேர்னுடைய டென்சிட்டி அதிகமா இருக்குது. அப்போ இங்க பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இங்க பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. டிஃபரெண்டா இருக்குமா இல்லையா திங்க் பண்ணி பாருங்க. அப்ப எங்க அதிகமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல அதிகமா இருக்கும். அப்போ பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் தூரமா தானே விலகி போகும். இங்க பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் கம்மியா இருக்குதுன்னா இந்த 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸும் கிட்ட வரதானே பார்க்கும். அப்படின்னா இங்க பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும், இங்க பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இங்க வாட்டர்ல பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்கும், OF2ல பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ பாத்தீங்களா பாண்ட் ஆங்கிள் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுதுன்ட்டு. ஓகே, சோ சென்ட்ரல் ஆட்டமும் மட்டும் கிடையாது, ஈவன் சரௌண்டிங் ஆட்டம்ஸும் ப்ளே பண்ணுது. ஓகேவா? சரி, அப்போ இங்க பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்குது, இங்க பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்குது அன்ட்டு நம்ம சொல்ல வரோம். ஓகேவா? சரி, அப்போ பாண்ட் ஆங்கிள் இப்போ OF2ல கம்மியா இருக்குது, வாட்டர்ல அதிகமா இருக்குது. அதே போல இந்த கேஸ்ல பார்க்கலாம், அமோனியா NF3 இந்த கேஸ்ல பார்க்கலாம் எப்படி பாண்ட் ஆங்கிள் இருக்கும் என்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, சரி இந்த இடத்துல அமோனியா எடுத்துக்கிறோம், NF3 எடுத்துக்கிறோம். NH3க்கும் NF3க்கும் பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் அன்ட்டு யூகிக்கிறீங்க. என்ன யூகிச்சிருக்கீங்க, எதுக்கு அதிகமா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க? சரி பார்த்துடலாம். இப்போ NH3 எடுத்துக்கிறோம். NH3 பாத்தீங்கன்னா இது போல இருக்கும். NH3 பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது. NF3 பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது. NF3 பாத்தீங்கன்னா இது போல இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதுக்கு நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா 3, ஹைட்ரஜனுக்கு வந்து 2.1, ஃப்ளோரினுக்கு வந்து 4. இப்போ நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் ஹைட்ரஜனை விட, அப்போ அந்த பாண்ட் பேர் நைட்ரஜன் கிட்ட தானே இருக்கும். அப்போ இங்க பாண்ட் பேர் டென்சிட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நைட்ரஜன் கிட்ட பாண்ட் பேர் டென்சிட்டி அதிகமா இருக்கும். இங்க ஃப்ளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் நைட்ரஜனை விட, அப்போ பாண்ட் பேர் ஃப்ளோரின் பக்கம் போகும். அப்போ நைட்ரஜன் கிட்ட பாண்ட் பேர் டென்சிட்டி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்போ பாண்ட் பேர் டென்சிட்டி அதிகமா இருக்குதுன்னா பாண்ட் பேர்ஸ் இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது. அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தூரமா போகுது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தூரமா போறதுனால பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்குது. இங்க நைட்ரஜனுடைய வேலன்ஸ் ஷெல்ல இந்த பாண்ட் பேர்னுடைய டென்சிட்டி கம்மியா இருக்குது. அப்போ பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் கம்மியா இருக்குது. அப்போ ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் கிட்ட வருது. அப்படின்னா இங்க பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்குது. அப்போ NF3ல பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்குது, NH3ல பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்ல வரோம். சரி, ஓகே. அடுத்து வந்து எங்க போறோம்னா இப்போ 4 எலக்ட்ரான் பேர்ஸை பத்தி பார்த்தோம். இப்போ 5 எலக்ட்ரான் பேர்ஸை பத்தி பார்க்கலாம். ஓகே, லோன் பேர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 5 எலக்ட்ரான் பேர்ஸ்ல லோன் பேர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன மாலிகுல் எடுத்துக்கிறோம்னா SF4 மாலிகுல் எடுத்துக்கிறோம். இந்த SF4 மாலிகுல்ல சென்ட்ரல் ஆட்டம் என்னன்னா சல்பர், சரௌண்டிங் ஆட்டம்ஸ் என்னன்னா ஃப்ளூரின் ஆட்டம்ஸ். சரௌண்டிங் ஆட்டம்ஸ் என்னன்னாக்கா ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த சல்பர்னுடைய வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னாக்கா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இதனுடைய குரூப் நம்பர் என்னன்னாக்கா 6A. இதனுடைய குரூப் நம்பர் 6A, அதனால இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, அந்த 6 எலக்ட்ரான்ஸ்ல இந்த 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி பாண்டிங்க்கு போயிருக்குது, இப்படி பாண்டிங்க்கு போயிருக்குதுன்ட்டு சொல்றோம். இதுதான் SF4. சோ SF4 நம்ம சொல்லிட்டோம். இந்த SF4 வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி எப்படி இதை டீல் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா இதை சீசா ஷேப் பண்ணிட்டு சொல்லுது. சரி, ஏன் சீசா ஷேப் பண்ணிட்டு சொல்லுச்சு அன்ட்டு இங்க பார்க்க போறோம். ஓகே, இந்த SF4ல எத்தனை பாண்ட் ஆங்கிள் இருக்கும் என்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸையும் இந்த லோன் பேரையும் ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளூரின் ஆட்டமும் இந்த ஃப்ளூரின் ஆட்டமும் ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃப்ளூரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும், இந்த ஃப்ளூரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அடுத்து இந்த லோன் பேர் என்ன பண்ணுதுன்னா இந்த 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ், இந்த லோன் பேர் இந்த ஆக்சியல் ஃப்ளூரினை ரிப்பல் பண்ணுது, ஈக்குவட்டோரியல் ஃப்ளூரினையும் ரிப்பல் பண்ணுது. யாரு அதிகமா ரிப்பல் பண்ணும்? இந்த லோன் பேர். இந்த லோன் பேர் ஆக்சியல் ஃப்ளூரினை அதிகமா ரிப்பல் பண்ணும். இந்த லோன் பேர்னால இந்த ஆக்சியல் ஃப்ளூரின் என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆயிடும். இப்படி பெண்ட் ஆகி இப்படி வந்துடும். இந்த ஆக்சியல் ஃப்ளூரின் இப்படி பெண்ட் ஆகி இப்படி வந்துடும்.
இந்த ஆக்சியல் ஃப்ளூரின் இப்படி பெண்ட் ஆகி இப்படி வந்துடும். அதனால இதுக்கு இடையில ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்காது. 180 டிகிரியை விட கம்மியா தான் இருக்கும். அதாவது எப்படி பார்க்கணும்? இந்த பக்கமா பார்த்தீங்கன்னா 180 டிகிரியை விட கம்மியா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். டோட்டல் பார்த்தீங்கன்னா 360 வந்துடும். ஓகே, சரி. அப்படின்னாக்கா இந்த SF4 எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆக்சியல் ஃப்ளூரின்ஸ் இப்படி மாறிடுது. ஆல்ரெடி இங்க 2 ஃப்ளூரின்ஸ் இப்படி இருக்கு. இங்க லோன் பேர் இருக்கு. இந்த லோன் பேர்னால இந்த ஆக்சியல் ஃப்ளூரின்ஸ் அப்படியே பெண்ட் ஆயிருது. இது கொஞ்சம் இப்படி உள் வாங்கிடுது, இதுவும் கொஞ்சம் உள் வாங்குது. அப்போ இப்போ பாத்தீங்கன்னா இந்த SF4 கிட்ட எத்தனை பாண்ட் ஆங்கிள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த SF4 கிட்ட எத்தனை டிஃபரெண்ட் பாண்ட் ஆங்கிள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்னு வந்து இது, ஒன்னு வந்து இது, இன்னொன்னு என்னன்னா இது. அப்போ 3 டிஃபரெண்ட் பாண்ட் ஆங்கிள்ஸ் வருங்க SF4க்கு. SF4க்கு 3 டிஃபரெண்ட் பாண்ட் ஆங்கிள்ஸ் வரும். சரி, எது அதிகம் எது கம்மி எப்படி தெரியுது? 3 வந்து அதிகம், அடுத்து 1 கொஞ்சம் கம்மி, 2 இன்னும் கொஞ்சம் கம்மி, 2 வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது போல இருக்கும் SF4. சரி, SF4 ஏன் சீசா ஷேப் பண்ணிட்டு சொன்னாங்க? இந்த பிளே கிரவுண்ட்ல பார்க்கலாம், சீசா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இது ரெண்டு மாதிரி மரம் நட்ட மாதிரி இது நட்டு இருப்பாங்க. ஓகேங்க, இதுக்கு மேல இப்படி இருக்கும், இங்க ஒருத்தர் உட்காந்துக்குவாங்க, இங்க ஒருத்தர் உட்காந்துன்னு விளையாடுவாங்க. அது போல தானே கிட்டத்தட்ட இருக்குது. கொஞ்சம் இது பெண்டான மாதிரி இருக்கும், அதாவது சீசா ஷேப் மாதிரி பர்ஃபெக்டா இருக்காது, இது கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும் SF4ல. சரி, SF4ல ஆங்கிள் எல்லாம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம இங்க பார்த்திருக்கோம். VSE பேர் தேரி வந்து இதை சீசா ஷேப்னு சொல்லியிருக்குது. பாண்ட் ஆங்கிள் இது மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் இப்படிதான் சொல்லுது SF4. சரி, இப்போ இந்த SF4ல சல்ஃபருக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சல்ஃபர் கிட்ட என்ன இருக்குதுன்னா ஒரு லோன் பேர் இருக்குது. அடுத்து சிக்மா பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா 5 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்றீங்கன்னா SPDன்னு எழுதிக்கோங்க. இந்த 5 S கிட்ட எடுத்து போங்க, Sக்கு 1 கொடுத்துருங்க. ரிமைனிங் P கிட்ட எடுத்து போங்க, Pக்கு 3 கொடுத்துருங்க. இப்போ டோட்டலா எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 4 கொடுத்தாச்சு. ரிமைனிங் எவ்வளவு இருக்குதுன்னா 1, என்ன டோட்டல் 5. அந்த 1 D கொடுத்துருங்க. அப்போ இந்த சல்ஃபருக்கு என்ன ஹைபிரிடைசேஷன்னா sp3d. அப்படின்னா SF4ல லோன் பேர் எங்க இருக்குது? sp3d ஆர்பிட்டால்ல இருக்குது. SF4ல இந்த லோன் பேர், SF4ல லோன் பேர், சல்ஃபர் கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர் sp3d ஆர்பிட்டால்ல இருக்குது. இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு, இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சல்ஃபர் sp3d ஆர்பிட்டால கொடுக்குது, ஃப்ளூரின் p ஆர்பிட்டால கொடுக்குது அன்ட்டு நம்ம இங்க சொல்ல வரோம். ஓகே, சரி. இப்போ அடுத்த மாலிகுல் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த மாலிகுல் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா XeF2 எடுத்துக்கிறோம். இந்த XeF2ல சென்ட்ரல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஜெனான். ஜெனானுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா ஜெனான் வந்து நோபல் கேஸ்ல வருது. ஜெனானை வந்து இன்னட் கேஸ்ன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள் இருந்துச்சு பாருங்க, அந்த நேரத்துல ஜெனானை வந்து இன்னட் கேஸ்ன்னு சொன்னாங்க. அந்த நேரத்திலே மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பின்னாடியே சொல்லிட்டாங்க ஜெனான் வந்து காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. அந்த காம்பவுண்ட் எல்லாம் டிஸ்கவர் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால ஜெனான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. நார்மல் கண்டிஷன்ல போகலனாலும் அதுக்கு தேவையான கண்டிஷனை கொடுத்தா அது கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. இப்போ ஜெனானுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 8 எலக்ட்ரான்ஸ் நம்ம எழுதுறோம். 1, 2, 3 and 4, 5 and 6, 7 and 8. 8 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தாச்சு. இந்த எலக்ட்ரான் ஃப்ளூரினோட பாண்டிங்க்கு போகுது, இந்த எலக்ட்ரான் ஃப்ளூரினோட பாண்டிங்க்கு போகுது. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 லோன் பேர்ஸும் இக்வட்டோரியல் பொசிஷன்ல இருக்கும். இந்த 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸும் ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கும். இந்த 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில எவ்வளவு ஆங்கிள் இருக்குதுன்னா 180 டிகிரி இருக்குது. அதனால இதுக்கு என்ன ஷேப் சொல்றேன்னாக்கா லீனியர் ஷேப் பண்ணிட்டு சொல்றோம். இப்போ இங்க 3 லோன் பேர்ஸ், 2 பாண்ட் பேர்ஸ் இருக்கிறதுனால 5 எலக்ட்ரான் பேர்ஸ், 5 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கிறதுனால, அதாவது 3 லோன் பேர்ஸும் 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால 5 எலக்ட்ரான் பேர்ஸ், 5 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கிறதுனால sp3d ஹைபிரிடைசேஷன் சொல்றோம். அப்படின்னா இந்த லோன் பேர் sp3d ஹைபிரிட் ஆர்பிட்டால் இருக்குது. இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஜெனான் வந்து sp3d ஆர்பிட்டால கொடுக்குது, ஃப்ளூரின் 2p ஆர்பிட்டால கொடுக்குது அன்ட்டு இந்த XeF2 நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஓகே, சோ அப்போ 5 எலக்ட்ரான் பேர்ஸ்ல
3 lone pairs 2 sigma bonds இருந்தா எப்படின்ட்டு நம்ம இங்க பார்த்திருக்கோம். இன்னொரு மாலிக்யூல் பார்க்கலாம், I3 மைனஸ். இந்த I3 மைனஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அயோடின் எடுத்துக்கிறோம். அயோடின் வந்து சாலிட், இதுல வாட்டர் ஆட் பண்ணுங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? அயோடின் வாட்டர்ல வந்து இன்சாலுபிளா இருக்கும், வாட்டர்ல டிசால்வ் ஆகாது. சரி, அயோடின் இந்த சாலிட்னா இந்த கிறிஸ்டல்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு பிளாக்கா இருக்கும், கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். வயலட் கலர்டு கிறிஸ்டல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பார்க்கறதுக்கு அந்த ப்ரௌன் கலர், ப்ரௌனும் பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், ஆனா வயலட். எப்படி வயலட்னு நமக்கு நல்லா தெரியும்னா, இந்த அயோடின் கிறிஸ்டல்ஸை கிளீன் கிளாஸ் டியூப்ல போட்டுட்டு அந்த டெஸ்ட் டியூப் ஃப்ளேம்ல காமிங்க. அப்படியே அயோடின் சப்ளிமேஷனுக்கு போகும். அப்படி சப்ளிமேஷன் என்ன? இந்த சாலிட் டைரக்டா வேப்பரா மாறும். அந்த வேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா வயலட் கலர் இருக்கும். அதனால இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து வயலட் கலர்டு கிறிஸ்டல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ இந்த அயோடின் கிறிஸ்டல்ஸ் எடுத்து நீங்க வாட்டர்ல ஆட் பண்ணீங்கன்னா இது வாட்டர்ல டிசால்வ் ஆகாது. ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா பொட்டாசியம் அயோடைட் கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து கலர்லெஸ். இந்த பொட்டாசியம் அயோடைட் கிறிஸ்டல்ஸ் வந்து கலர்லெஸ். இதை வாட்டர்ல ஆட் பண்ணுங்க. பொட்டாசியம் அயோடைடு வந்து அயானிக் காம்பவுண்ட், இது வாட்டர்ல டிசால்வ் ஆயிடும். இது டிசால்வ் ஆன உடனே இந்த அயோடினும் வாட்டர்ல டிசால்வ் ஆயிடுங்க. எப்படி? டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா KI3. எப்படி இது மாதிரி உருவாச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பொட்டாசியம் அயோடைடு K+I- எழுதுறோம். ஓகேங்களா? I2 இப்படி எழுதிக்கிறோம், அயோடினை இப்படி எழுதிக்கணும். இப்போ இந்த K+ அப்படியே தான் இருக்கும். இந்த I-I2 ஓட சேர்ந்து என்ன கொடுக்குன்னா I3- கொடுக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா KI3 அப்படி சொல்றோம். சரி, இந்த I-I2 ஓட போச்சு, பாண்டிங்க்கு போச்சு. எப்படி இது போச்சு? எப்படி இந்த பாண்டிங் இருக்கும் என்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ அயோடினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம எடுத்துக்கலாம். அயோடினுக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோ அதை எடுத்துக்க போறோம். அயோடின் எந்த பீரியட்ல வருது? இது ஹாலஜன் ஃபேமிலியில வருது. ஃப்ளோரின் செகண்ட் பீரியட், குளோரின் தேர்ட் பீரியட், புரோமின் ஃபோர்த் பீரியட், அயோடின் ஃபிஃப்த் பீரியட். அப்படின்னா இதுக்கு கான்ஃபிகரேஷன் என்னன்னா கிரிப்டான். ஃபிஃப்த் பீரியட்னா 4D10 இருக்கும். அடுத்து வந்து 5s2 5p5. இதுதான் அயோடினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபிஃப்த் பீரியட்னா அந்த பீரியட்ல பி பிளாக்கு முன்ன 4D எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஃபோர்த் பீரியட்னா பி பிளாக்கு முன்ன 3D எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி, அதனால 4D10 இங்க கொடுத்தேன். ஓகே, இப்போ வந்து 5p5ல பாத்தீங்கன்னா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். 5p5ல பாத்தீங்கன்னா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த அயோடின் கிட்ட 5D வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸா இருக்கும். 5D வந்து 0. அயோடினுடைய வேலன்சி ஷெல்ல 5D இருக்கும், இது வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸா இருக்கும். வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இதுல இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ அயோடினுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அயோடினுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் இன்னொரு அயோடின் ஆட்டம் எடுத்துக்கிறேன், அதனுடைய வேலன்சி ஷெல்லையும் பாத்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாண்ட் கிரியேட் ஆகும். ஏன் பாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா இதுகிட்ட ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்குதுன்னு சொல்றோம் அயோடின். இப்போ நான் I- எடுத்துக்கிறேன். இப்போ I-னா அதுகிட்ட 4 லோன் பேர்ஸ் இருக்கும். இதுகிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது, இதுகிட்ட 4 லோன் பேர்ஸ் இருக்குது. ஏன்னா மைனஸ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா? அயோடின் ஆட்டம்னுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ I-னா 8 எலக்ட்ரான்ஸ் தானே, ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணும்ல, அதனால 4 லோன் பேர்ஸ் இருக்குது. இப்போ இந்த அயோடின் என்ன பண்ணுதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. வேக்கன்ட் ஆர்பிட்டால் இதுகிட்ட தான் இருக்குது இல்ல, இந்த 5D எல்லாம் வேக்கன்ட் தானே, இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த I- என்ன பண்ணுதுன்னா இந்த I- இதனுடைய லோன் பேரை இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால் கொடுக்குது. ஏன் இது வேக்கன்ட் ஆர்பிட்டால் கொடுக்கணும்? ஏன் இது லோன் பேரை கொடுக்கணும்? இந்த அயோடின் கிட்ட தான் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்குது இல்ல, இது கிட்ட ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது இது ஏன் வேக்கன்ட் ஆர்பிட்டால் கொடுக்கணும்? இது ஏன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணணும்? ஏன் டேட்டிவ் பாண்டிங் போகுது? அப்படின்னா ஆக்டெட் மட்டும்தான் ஸ்டேபிள் சொல்லணும் கிடையாது. இனிஷியல்ல சொன்னாங்க அது மாதிரி. இப்போ மெண்டலிஃப் எல்லாம் பீரியாடிக் டேபிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதாவது இந்த இன்னட் கேசஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் போகாதுன்னு நினைச்சுன்னு இருந்தாங்க பாருங்க, அந்த நேரத்துல சொன்னாங்க ஆக்டெட். எதை வச்சு ஆக்டெட் வந்து ஸ்டேபிள் சொன்னாங்க? நோபல் கேசஸை வச்சு. அதுவே கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. அப்போ வந்து
கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது எதனாலன்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு டூப்ளெட் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்குன்றது வந்து ஜெனரலா நடக்குது. ஆனா அதுதான் எல்லா கேஸ்லயும் வந்துட்டு சொல்ல முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி, அப்படி வந்து அப்படின்னா எதுல மட்டும் ஆக்டெட்டை சொல்லணும் பாத்தீங்கன்னாக்கா எஸ் பிளாக் பி பிளாக் எலிமெண்ட்ஸா இருந்தா ஆக்டெட் வரும். அதுல இது போல பாருங்க, இதுவும் பி பிளாக் தான். அதுல பாத்தீங்களா ஆக்டெட்டை விட்டு டிவியேட் ஆயிட்டு போகுது. அப்போ டி பிளாக் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டி பிளாக்ல எல்லாம் ஆக்டெட்டை பத்தி பேசவே முடியறது இல்லை. ஏன்னா டி பிளாக்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாம் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை காமிக்குது. அப்படின்னா எஃப் பிளாக் எப்படி இருக்கும் பாருங்க. சரி சரி, இப்போ வந்து இங்க என்ன ஆகுதுன்னாக்கா, சரி அப்போ எப்போ ஆக்டெட்டை சொல்லணும் எப்போ ஆக்டெட்டை சொல்லக்கூடாது, ஆக்டெட்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்துக்கணும். அப்புறமா ஆக்டெட்டை சொல்ல முடியும்னா ஆக்டெட்டை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஆக்டெட்டை சொல்ல முடியாதுன்னா அதை விட்டுருங்க. அப்படிதான் பண்ண முடியுமே தவிர வேற வழி கிடையாது. சரி, இப்போ இந்த I மைனஸ் என்ன பண்ணுதுன்னா இதனுடைய லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த அயோடின் வேக்கன்ட் ஆர்பிட்டால் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால இந்த அயோடினுக்கும் இந்த I மைனஸ்க்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா இப்போ அயோடின் எடுத்துக்கிறோம், இப்போ இங்க I மைனஸ் எடுத்துக்கிறோம். இந்த I மைனஸ் கிட்ட 4 லோன் பேர்ஸ் இருக்குது, இந்த அயோடின் கிட்ட பாத்தீங்கன்னா 3 லோன் பேர்ஸ் இருக்குது, இதுகிட்டே 3 லோன் பேர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்னாச்சுன்னாக்கா இங்க டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. எப்படின்னா இது போல இந்த I மைனஸ் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த அயோடின் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த டேட்டிவ் பாண்ட் இப்போ நான் நார்மல் கோலன் பாண்டை கொடுக்க போறேன். இங்க வந்து என்ன பண்றேன்னாக்கா இந்த 3 லோன் பேர்ஸை கொடுத்தாச்சு. நார்மல் கோலன் பாண்டை கொடுக்கும் போது இங்க ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். இது வந்து டோனாரா இருக்கனால +1 கொடுங்க, ஆல்ரெடி -1 இருக்கனால 0வா மாறிடும். இது வந்து அக்செப்டர், அதனால இதுக்கு வந்து -1 கொடுங்க. ஓகே, இதுதான் I3 மைனஸ். இந்த I3 மைனஸ்ல சென்ட்ரல் ஆட்டம் அயோடின் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது, 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அதனால இத ஷேப் வந்து லீனியர்னு சொல்லணும். இந்த 2 பாண்ட்ஸ் இடையில ஆங்கிள் வந்து 180 டிகிரின்னு சொல்லணும். ஹைபிரிடைசேஷனை வந்து sp3d ஹைபிரிடைசேஷன் என்று சொல்லணும். இப்போ இந்த சிக்மா பாண்ட் என்ன சிக்மா பாண்டுன்னு சொல்லணும்னா sp3d p அப்படி, அதாவது இது வந்து என்ன பண்ணுது p ஆர்பிட்டால கொடுக்குது, இந்த அயோடின் sp3d ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த இதுக்கு என்ன பண்ணனா சிக்மா sp3d p இப்படிதான் சொல்லணும். அதே அயோடின் மாலிகுல்ல எப்படி சொல்லணும்னா இது p ஆர்பிட்டால கொடுத்துச்சு, இது p ஆர்பிட்டால கொடுத்துச்சு, pp ஓவர்லாப் அயோடின் மாலிகுலுக்கு அப்படி சொல்லணும். I3 மைனஸ்க்கு போன பின்னாடி இந்த pp ஓவர்லாப்ப சொல்லக்கூடாது, ஹைபிரிடைசேஷனை தான் சொல்லணும், இப்படிதான் சொல்லணும், ஹைபிரிடைசேஷனை தான் சொல்லணும். ஓகேவா? இங்க வந்து pp பாண்ட் சொல்லக்கூடாது, சிக்மா sp3d p தான் சொல்லணும். இதையும் சிக்மா sp3d p தான் சொல்லணும். இந்த லோன் பேர் வந்து sp3d ஆர்பிட்டால இருக்குதுன்னு சொல்லணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம 5 எலக்ட்ரான் பேர்ஸை பத்தி பார்த்திருக்கோம். இப்போ 5 எலக்ட்ரான் பேர்ஸனுடைய ஷார்ட்டை பார்த்துலாம், சம்மரியை பார்த்துலாம். இப்போ 5 எலக்ட்ரான் பேர்ஸும் சிக்மா பாண்ட்ஸா இருந்தால் 5 எலக்ட்ரான் பேர்ஸும் சிக்மா பாண்ட்ஸா இருந்தா என்ன ஷேப் சொல்லணும்னா ட்ரைகோனல் பைபிரமிட் சொல்லணும். ட்ரைகோனல் பைபிரமிட், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா PCl5 பார்த்தோம். இங்க பாண்ட் ஆங்கிள் என்னென்ன வரும்னாக்கா 120 டிகிரி வரும், அடுத்து வந்து 90 டிகிரி வரும். ஓகே, இங்க சரௌண்டிங் ஆட்டம் சேமா தானே இருக்குது. அப்படி சேமா இருக்கும்போது இது ஏன் ரெகுலர் ஜாமெட்ரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாண்ட் ஆங்கிள் கொடுக்க கூடாதா? அப்படி பேசக்கூடாது. CH4 மொத்தம் கொடுத்தேன்ல, அப்படி இங்க பேசக்கூடாது. ஓகேவா? 5 இங்க இருக்கிறது 5 சிக்மா பாண்ட்ஸ் தான். ஷேப் வந்து ட்ரைகோனல் பைபிரமிட். இங்க சரௌண்டிங் ஆட்டம் சேம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் பாண்ட் ஆங்கிள் வந்து 120 90. 120ல இருக்கக்கூடிய குளோரின் ஆட்டம்ஸ் வந்து இக்வட்டோரியல் குளோரின் ஆட்டம்ஸ், 90 டிகிரில இருக்கக்கூடிய குளோரின் ஆட்டம்ஸ் வந்து ஆக்சியல் குளோரின் ஆட்டம்ஸ், இப்படிதான் சொல்லணும். சரி, 5 எலக்ட்ரான் பேர்ஸ்ல 4 சிக்மா 1 லோன் பேர் இருந்தா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா SF4. இதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம்னா சீசா ஷேப் வந்துட்டு சொன்னோம். இங்க வந்து 3 டிஃபரெண்ட் பாண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். அடுத்து 5 எலக்ட்ரான் பேர்ஸ்ல 3 வந்து லோன் பேர்ஸாவும் 2 வந்து சிக்மா பாண்ட்ஸாவும் நம்ம எடுத்துனுக்கிறோம். 2 சிக்மா பாண்ட்ஸாவும் 3 லோன் பேர்ஸாவும் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தா அதுக்கு ஷேப் என்னன்னா லீனியர் ஷேப்னு சொல்லியிருக்கோம், பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து XCF2, அடுத்து வந்து I3 மைனஸ் சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்ப 3 சிக்மா பாண்ட்ஸும் 2 லோன் பேர்ஸ் இருந்தா என்ன சொல்றது? 3 சிக்மா பாண்ட்ஸும் 2 லோன் பேர்ஸ் இருந்தா அதுக்கு வந்து